this occasion. மீடியா நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் மீடியா லான்ச்சுக்கு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த ஏகே ட்ரீம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் அகத்தியன் அங்கிள். ஏன்னா எனக்கு அப்போலேருந்து நிறைய ட்ரீம்ஸ் வந்து நிறைய கதைகள் வண்ணத்தில் வந்து போயிட்டே இருந்தது. அதில் 2-3 கதைகள் கேப்சர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அங்கிள் கிட்ட டைம் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்கிறது உண்டு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார். அது மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கதைக்கு அவருக்கு அவரோட நேரம் கிடைச்சி எனக்கு அவர்கிட்ட பேசக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சது. அதுதான் இந்த யாரோ நீ. இந்த யாரோ நீ ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப நல்லா வருங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எப்படி ஹலோ அதை எப்படி விஷுவலாக காமிக்க போறீங்கிறது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து சொன்னேன். எனக்கு மியூசிக்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஒரு கதையை ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கிறதுக்கு பதிலாக மியூசிக்கல் வீடியோவாக ஒரு ட்ராவல் ஸ்டோரியாக விஷுவலை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 2.5 மணி நேர கதையை வந்து அதில் ஒரு முக்கியமான கதை துணுக்கு அதுதான் இப்போ யாரோ நீ 4.5 மினிட்ஸில் கேப்சர் பண்ணியிருக்கோம். கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த விஷுவலில் நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிடையாது. அதில் மிடில் வர முக்கியமான பகுதியை தான் நான் அதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது யாராச்சும் ஒரு ப்ரொடியூசரோ சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு யூனோ இந்த கதையை பெரிய ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னா அதுக்குள்ள திரைக்கதையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் பேனரில். ஸோ வருஷம் நம்ம பேனரில் இப்போ ஏதாச்சும் ஒரு கதையை வந்து மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிமாக ஒரு படத்தோட ப்ரமோ சாங்காக சரியாக சொல்லணும்னா ஒரு படத்துக்கு நேரம் படம் வந்தது. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோ சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி தான் இப்போ யாரோ நீங்கிற ஒரு ப்ரமோ சாங் இப்போ நம்ம உங்களுக்கு அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த கதையை எவ்வளோ சுருக்கி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அதில் சேலஞ்சு. இப்போ மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் அந்த ஃபீல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு பகுதியே நான் உள்ள நிறுத்தியிருக்கேன் 4.5 நிமிஷத்தில். ஸோ அது மியூசிக்கலாக கன்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மியூசிக்கலாக கன்வே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7-8 பீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சின்ன தாளங்கள். அது ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து அதில் உங்களோட செதுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டேன் நான். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் செதுக்கி இந்த கதையை உள்ளே கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ விஷுவலாக அது கம்யூனிகேட் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப அதுவே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ வருஷம் நான் வந்து எல்லா புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உள்ள வழித்தடங்கள் தான் நான் இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சின்ன ஒரு பேனரை ரெடி இப்போ கால் பதிச்சு மேலே வரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அது எப்படி போகுதுன்னு தெரியல. உங்களோட மீடியாவோட சப்போர்ட்டு, நம்ம மக்களோட சப்போர்ட்டு எல்லாம் கிடைக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.